செய்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கரத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். அது எதற்காக என்றால் ஆத்தும ஆதாயத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான ஜெகோவா இமிகா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிட்டிங் இப்பொழுது ரிபா சந்தா ரியாக்கா சிஸ்டர் உங்கள் மேலே, உங்கள் சிஸ்டர் பிரதராக நீங்கள் தெரியல, ஆனாலும் நீங்கள் கேட்டதன் நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற அறையில் தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் டபுள் போர்ஷன் வேணும்னு கேட்குறீங்களோ, எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்குறீங்களோ, உங்கள் மேலெல்லாம் தேவன் வல்லமையாக இறங்குவதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் வார்த்தையை தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் ரிபா ரபுஷதூரி அந்த ரபாஷதா ரியாக்கதரபா. நன்றி 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 பரிபாஷந்தை உணர முடியுதா? நான் பேசும்போது உங்களால் ஆவியில் உணர முடியுதா? எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். எழும்பணும். அங்கே எலியா தீர்க்கதரிசி மிகவும் சோர்ந்து போய் எசபேல் ஆவிக்கு பயந்து சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு இனி என்னால் வாழ முடியாது என்று அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள நினைத்த போது அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி அவர் பலப்படுத்துகிறார். எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள், நீங்கள் தேவனுக்கு என்று பாராட்ட வேண்டிய வைராக்கியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இது போதும் என்று நினைக்காதீங்க. இது பிருந்தா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அநேக முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நல்ல ஊழியம் செய்யுங்க, வைராக்கியமாக எழும்புங்க. திருப்பி அதே ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை தான் அனுப்புகிறீங்க. அதனால் ஒரு முறை சொன்னதை செய்யுங்க. ரிபா சந்து ரியாங்கதராப்பா ஊழியம் செய்கிறவங்க அமுதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அந்த ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாக செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. இன்னும் கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை கர்த்தர் இந்த பார்த்து கொண்டு இந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். ஒரு நாளும் அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்கள் மரணிப்பதில்லை என்று நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ரிபா சந்தா ரியாங்கதரபா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மேலே குறிப்பிட்டிருக்கிற நம்பர் என்னோட ஜிபே நம்பர். இஃப் யூ வாண்ட் டு பே, இஃப் யூ சென்ட் எனி ஆஃபரிங் மினிஸ்ட்ரி, கைண்ட்லி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாது நல்ல ஆவியில் பலப்படணும் பாஸ்டர், நல்ல ஊழியம் செய்யணும் என்ற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை நேரில் வந்து பார்த்து கட்டுகளை குறித்ததான காரியங்கள், பிசாசின் நுகங்களை முறிக்க நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் நேரில் வந்து பார்த்து வில் டூ இட் ப்ராஃபட். தேங்க்யூ சிஸ்டர். தட் இஸ் மை ஜிபே நம்பர். இஃப் யூ வாண்ட் அவர் மினிஸ்ட்ரி அக்கௌண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா நிகழ்ச்சியும் பாருங்கள். டெய்லி காலையில் 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி லைவில் ஒளிபரப்பப்படுகிறது. அதேபோல் இரவிலும் ஒளிபரப்பப்படுகிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது தான் பிரதான நோக்கம். கர்த்தர் என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு 11 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை குறித்து என்னோடு பேசினார். கவனமாக கேளுங்க. ஒரு ட்ரையாங்கிளை கர்த்தர் காட்டினார். ஒரு கூம்பான விஷயத்தை கர்த்தர் காட்டி இந்த இடத்துல எலியா, எலிசா, எலியா இந்த 3 பேரை கர்த்தர் குறிப்பிட்டார். எனக்கு என்னன்னு புரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எலியா எலிசாவை உருவாக்கினான். அந்த எலிசா மீண்டுமாய் எலியாவாய் மாற வேண்டும். ஆமேன். புரியுதா? ஏன் எலியாவாய் மாற வேண்டும் என்றால் மீண்டும் அவர் அநேக எலிசாக்களை உருவாக்க வேண்டும். இந்த தேசத்தில் அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். தேசத்தை அசைக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். தேசத்தில் நடக்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்கக்கூடிய, சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். ஒருவேளை ஆவியில் உணர்த்தப்படுவீர்களானால் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு எலியாவை போல எழுப்புங்கப்பா, ஒரு எலிசாவை போல எழுப்புங்கப்பா. நான் என் மீது உள்ள அபிஷேகத்தை அநேகருக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, ஞானத்தை, தேவ வல்லமையை
எனக்குள்ள கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க